திருவனந்தபுரம்ல தொப்பை கணேசன் அப்படின்ற ஒரு அக்யூஸ்ட இன்னைக்கு மார்னிங் திருவிக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. என்கவுண்டர்ன்ற ஒரு விஷயத்த நான் படுத்து தானே கேள்விப்பட்டிருக்கேன், நேர்லயே நடக்குமா அப்படின்ற சந்தேகம் இங்க இருக்க எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனா நிஜ லைஃப்லயும் பாத்தீங்கன்னா என்கவுண்டர்ன்ற விஷயம் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம என்கவுண்டர் பண்ண அந்த போலீஸ் ஆபீசர் மேலயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேஸ் ரெஜிஸ்டர் ஆகும். போலீஸ் ஆபீசர் மேல ஏங்க கேஸ் ரெஜிஸ்டர் ஆகணும்னு தானே நினைக்கிறீங்க? வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்க உங்க ஹரணி எஸ்வி பத்தி ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தொப்பை கணேசன் அப்படின்ற நபர் பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட அவர் மேல ஒரு கிரிமினல் கேசஸ் இருக்குங்க. அதுல 5 மட்டுமே மர்டர் கேஸ் இருக்குங்க. இவர் மாதாவரத்துல இருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ போலீஸ் இவரை பிடிக்கிறதுக்காக போகும்பொழுது போலீஸ் ஆபீசரை இவர் அட்டாக் பண்ணிருக்காரு. சோ போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த அக்யூஸ்ட என்கவுண்டருமே பண்ணிட்டாரு. இப்ப போலீஸ் ஆபீசர் என்கவுண்டர் பண்ணிருக்காருல, அது சரியா தப்பான்னு பாப்போமா? போலீஸ் ஆபீசர் ஒரு அக்யூஸ்ட் தன்னை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னும் பொழுது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக என்கவுண்டர் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருந்துட்டு மக்களுக்கு தீங்கு விளைக்கிற மாதிரி ஒரு அக்யூஸ்ட் பண்றாங்க அப்படின்னும் அந்த நேரத்திலுமே என்கவுண்டர் பண்ணலாங்க. அதே மாதிரி ஒரு அக்யூஸ்டுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மென்ட், டெத் பெனால்டி இருக்கு அப்படின்னும் பொழுது அவர் தப்பிச்சு ஓடுறாரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அதுக்காகவும் என்கவுண்டர் பண்ணலாங்க. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் படியே பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் மேல கண்டிப்பா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகுங்க. இண்டிபெண்டன்டா இன்வெஸ்டிகேட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா உண்மையாவே போலீஸ் ஆபீசர் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவோ இல்ல மக்கள் நலத்துக்காகவோ தான் என்கவுண்டர் பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு. அப்படி இல்ல அப்படின்னா போலீஸ் ஆபீசர் மேலுமே கண்டிப்பா கேஸ் ரெஜிஸ்டர் ஆகியும் அவர் மர்டர் பண்ணதாக கருதப்பட்டு அவருக்குமே ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாவும் ஷாக்கா இருக்குல்லங்க. இந்த விதத்துல திருவிக்கா போலீஸ் ஸ்டேஷன் அந்த அக்யூஸ்ட் என்கவுண்டர் பண்ணிருக்காங்களே, அது தப்பு நினைக்கிறீங்களா இல்ல சரி நினைக்கிறீங்களா பத்தி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.